தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு வழங்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த ஜாப்பில் ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்பில் முக்கியமான 2 விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,480 வரைக்கும் உங்களுக்கு தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலான காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 2050 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பெரிய விஷயங்கள். 2050 அப்படின்ற போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக அந்த ஜாப்பை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பில் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும். இது ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அப்படின்னால நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஜாப்பில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ஜாப்க்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ வீடியோவும் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா. ஸோ கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண சூட்டபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை நீங்கள் ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சர்க்கிள் வைஸாகவும் ஸ்டேட் வைஸாகவும் லாங்குவேஜ் வைஸாகவும் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தானே அப்படின்றதுனால நம்ம வந்து தமிழ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழ் பாருங்கள், இங்கே வந்து சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பாருங்கள் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி பீப்புள்ஸுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு சூப்பரான விஷயம், தமிழ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே கவலை கிடையாது. உங்களோட ஒர்க்கிங்கும் பார்த்திங்கன்னா தமிழில் தான் இருக்கும். உங்களோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் தமிழில் இருக்க தான் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத உங்களுக்கு இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ரெகுலர் வேகன்சிஸில் மொத்தம் 165 வேகன்சியும், பேக்லாக் வேகன்சியில் 37 வேகன்சியும் இருக்குது டோட்டலாக. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலே, டிகிரி பெற்றிருந்தாலே, எந்த டிகிரியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டிகிரி வாங்கியிருந்தாலே இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது 35 வயது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. 33 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி பெஞ்ச்மார்க் பர்சன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அதுலேயே எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வர்றீங்க அப்படின்னா 15, 13, 10 வருடம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, லோக்கல் லாங்குவேஜ் ரிலேட்டடாக தான் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம தமிழ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து உங்களோட லோக்கல் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பிளேஸில் தான் நீங்கள் வந்து ஒர்க்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் தான் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னால தமிழில் பேச படிக்க எழுத புரிஞ்சிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ தமிழ் அப்படின்ற போதே உங்களுக்கு புரிஞ்சிக்கவும் தெரியும், பேசவும் தெரியும், படிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும் அப்படின்றதுனால இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூட்டபிளான ஒரு ஜாப்பாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக அந்த ஜாப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க்கும் உங்களுக்கு கீழே கிடச்சிடும் டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். டோட்டலாக இந்த 6 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. இதில் உங்களோட ஃபஸ்ட் நேம் அதே கன்ஃபார்ம் நேமை கொடுத்துட்டு, இல்லை உங்களோட மிடில் நேம் அதே நேமே இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு, உங்களோட லாஸ்ட் நேம் அதே நேமே இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு, உங்களோட ஃபுல் நேம் வந்து வித் இனிஷியலோட நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதே மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவோ யாரோட மொபைல் நம்பர் உங்கள் செகண்டரி மொபைல் நம்பராக இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. இந்த இடத்துல டொமைன் வந்து .com யாகுவா என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபுல் இமெயில் ஐடிக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கூடிய செக்யூரிட்டி கோடை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்க்கு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். இதில் உங்களோட ஃபோட்டோஸு சிக்னேச்சர் வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதை வந்து உங்கள் சிக்னேச்சரை போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அந்த இதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எங்கே படிச்சிங்க, உங்களோட ஊர் என்ன, உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் அதையும் கொடுத்து முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் இந்த 3 ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க தெரியுமா. இந்த 3 ஸ்டேஜுமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ப்ரிவியூவில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும். அப்லோடுக்குள்ளே உங்களோட டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களோட 10th 12th, உங்களோட ரேஷன் கார்டு, ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 விதமாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங் அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ரிலேட்டடாக 120 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது, உங்களால் ஈஸியாகவே கிளியர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் எக்கனாமி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 30, 40, 30, 20 சொல்லிட்டு டோட்டலாக 120 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு 120 மார்க்ஸ் வரைக்கும் எழுத முடியும். டோட்டலாக 2 மணி நேரங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் இந்த எக்ஸாமினேஷன். ஸோ 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே இருக்குது. நான் ரீஃபண்டபிள். ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ரீஃபண்டபிள் வந்து பண்ண முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ஃபீஸ் அப்படின்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 750 ரூபா பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், நாமக்கல், நாகர்கோவில், திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படின்ற போது ஸோ நீங்கள் ஈஸியாகவே உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கூட போய் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷனை உங்களால் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு வேக்கன்சி, அதுவும் எஸ்பிஐ வங்கியில் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது ஸோ யாருமே இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றனால தான் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நானுமே அதுக்கு அப்ளை பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் அதை தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது கிளியர் இல்லை, உங்களுக்கு இன்னும் புரியலை அப்படின்னா ப்ராப்பராக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டேட் முடியறதுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.